வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கரம் பிடித்து நடத்துவாராக. ஆண்டவருக்கு பயந்து உண்மையாக ஆண்டவருக்காக வாழ்கின்ற கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையிலே ஒரு கேள்வி எப்பொழுதுமே வருவது உண்டு. ஏன் இப்படி நடக்கின்றது? நான் கர்த்தருக்கு பயந்து அவருடைய பரிசுத்த பாதையில் நடக்கிறேன். ஆனாலும் இந்த உலகில் கடவுள் பயம் இல்லாதவர்கள், அநியாயம் செய்கின்றவர்கள் நன்றாக வாழ்கிறார்களே. அதுவும் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வதினால் சில இழப்புகளையும் சந்திக்கின்றவர்களின் மனதில் இந்த கேள்வி அதிகமாகவே வருகின்றது. ஏன் அவர்களெல்லாம் நன்றாயிருக்கின்றார்கள் இந்த உலக வாழ்க்கையிலே? அன்பானவர்களே, இந்த சமயங்களில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம் மனதிலே வருகின்ற பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் எதை யோசிக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களிலே நாம் இதற்கான ஆண்டவரின் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது, அவர்களின் துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் வராதபடியால் அவர்கள் தொடர்ந்து பாவ வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறார்கள். கடவுள் பயம் இல்லாமலேயே நமக்கு ஒன்றும் தண்டனை வராது என்று உணர்வில்லாமல் வாழ்கிறார்கள். தொடர்ந்து 12ஆம் வசனத்தில், பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்தவர்களே நன்றாயிருப்பார்கள் என வாசிக்கின்றோம். இதுதான் ஆண்டவர் நமக்கு தருகின்ற சிறந்த ஆசீர்வாதம். ஆம், கர்த்தருக்கு பிரியமாக வாழ்பவர்கள் நன்றாயிருப்பார்கள். நன்றாயிருப்பார்கள் என்றால் என்ன அர்த்தம்? எப்படி புரிந்து கொள்வது? எந்த சூழலிலும் சந்தோஷமாக, சமாதானமாக, திருப்தியாக வாழ்வார்கள் என பொருள் கொள்ள வேண்டும். இவைகள்தான் கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் வருகின்ற ஆசீர்வாதங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் தம் பிள்ளைகளோடு வாசமாயிருக்கிறார், வழி நடத்துகின்றார். பெரிய நம்பிக்கையை நம் வாழ்விலே கொடுத்திருக்கின்றார். பவுல் கூறுகிறார் அல்லவா, நான் எப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்தாலும் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த சூழலும் என்னை பாதிக்கவில்லை. எந்த நிலைமையிலும் ஆண்டவர் எனக்குள் கொடுத்திருக்கின்ற அந்த ஆழ் அமைதியை நான் இழந்து போய்விடவில்லை. இதுதான் ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதம். துன்மார்க்கருக்கு இந்த நம்பிக்கையோ தரிசனமோ கிடையாது. துன்ப நேரங்களில் துவண்டு போய் விடுவார்கள், சோர்ந்து போய் விடுவார்கள், ஆறுதல் இன்றி தவிப்பார்கள். ஆனால் நமக்கோ, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ அவருடைய வசனங்கள், அவருடைய பிரசன்னமே பலனாய் இருக்கின்றது. நம்மோடு இருக்கும், எப்போதும் நம்மோடு இருக்கும் தேவ பிரசன்னம் நம்மை தூக்கிவிடும், ஓட வைக்கும், பலப்படுத்தி கொண்டே இருக்கும். அன்பானவர்களே, இந்த விதமாக ஒப்பிட்டு பார்க்கும் நேரங்கள் வரும்பொழுது இந்த உன்னத தரிசனங்களை மறவாது இருப்போம். இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கையும் முடிந்து விடுவதில்லை, நிறைவடைவதில்லை, நின்று விடுவதில்லை. பரலோக வாழ்வு நமக்கு உண்டு. இந்த உலகத்திலும் தேவையான சமாதானம், வழி நடத்துதல், கடவுளுடைய பிரசன்னம் நமக்கு உண்டு. அன்பானவர்களே, எல்லா கேள்விகளுக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள்தான் நமக்கு பதில். கஷ்டங்கள் வரலாம்,
போராட்டங்கள் வரலாம். ஆனால் ஆண்டவர் இல்லாத பிள்ளைகளுக்கு சமாதானத்தை அவர்களால் உணர முடியாது. அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாத, உணர முடியாத ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்றார். இந்த நாட்களிலே அவர் தருகின்ற சமாதானம், பரலோக தரிசனம், இவை இரண்டையும் நினைத்து ஒப்பிடுகின்ற நேரம் வருகின்ற பொழுது நம்மை நாமே ஆறுதல் படுத்திக் கொள்வோம். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கின்ற நிம்மதிக்காக, சந்தோஷத்திற்காக, நிச்சயத்திற்காக நன்றி என்று சொல்லுவோம். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார். தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.